ஹாய் சில்ட்ரன், குட் ஈவினிங் சில்ட்ரன். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏசப்பாக்குள்ள நல்ல சேஃபா இருக்கிறீங்களா? எல்லா பிள்ளைகளும் நீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். பிள்ளைகளே, இப்போது நீங்கள் உங்க அம்மா அப்பா கூட இருந்து தமிழ் மொழியை நன்கு கற்று நன்றாக பேசி நல்ல முறையில் கடவுளுடைய வசனத்தை வாசித்து ஜெபிக்கிறீங்களா? தினந்தோறும் யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? தினந்தோறும் காலையில் எழுந்தவுடனும் இரவு படுக்க போகும் முன்னாலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்கள்? எல்லாரும் பைபிள் எடுத்து காலையில் எழுந்தவுடன் ரீட் செய்து எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். சரியா? நம்ம இன்றைக்குள்ள கொடுகை சிறுவர் வேத பாடசாலை கொடுகையானது நாம் தமிழ் மொழியில் எல்லா வசனங்களும் பாடல்களும் கதைகளும் நாம் இன்று தமிழ் மொழியில் கேட்க போகிறோம். உங்கள் அனைவருக்கும் விருப்பமா? எல்லாருக்கும் பிடிக்கும் அல்லவா தமிழ் மொழியில் கேட்பது? நாம் கேட்போமா? இப்போது முதலில் நாம் ஜெபம் செய்வோம். ஜெபத்திற்கு ஆயத்தமாக அனைவரும் முழங்காலில் நின்று கண்களை மூடி சிறு கைகளை கூப்பி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. ரெடியா எல்லாரும்? ஜெபம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலையிலும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க நீர் தந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சிறுவர் வேத பாடசாலை மூலமாக அப்பா ஆசிரியர்களாக, பிள்ளைகளாக, பெரியவர்களாக நாங்கள் உமது பாதப்படியில் அமர்ந்து உம்மை ஸ்துதிக்க, உம்மை போற்றி புகழ நீர் தந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையை நீர் ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தரலாம் அப்பா. எங்கள் திருச்சபையை வழிநடத்தி வருகிற எங்கள் போதகர் அவர்களையும் சபை செயற்குழுவையும் ஆண்டவரே நீர் வழிநடத்தியறலாம் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை நீரே பரத்திலிருந்து ஈவாக கொடுத்தரலாம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் இன்று கேட்க போகிற உமது சத்தியங்கள் வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அமைய நீர் அவர்களை தகுதிப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே அவர்கள் நல்ல பிள்ளைகளாக, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வளர அவர்களை தகுதிப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே இந்த கூடுகையின் துவக்கம் முதல் ஆண்டவரே முடியும் மட்டும் நீர் கூட தாமே இருந்து தாங்கி வழிநடத்தும் அப்பா. எங்கள் குறைகள் குற்றங்கள் யாவற்றையும் மன்னி ராஜா. இப்ப இயேசுவின் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைகளே, நாம் இப்போது ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தியாச்சு. அடுத்ததாக நாம் ஒரு செய்கை பாடலை எங்களோடு சேர்ந்து பாடலாம். அனைவரும் எழுந்து நின்று இந்த செய்கை பாடலை பாடலாம். வீட்டுல இருந்தபடியே ஏசப்பாவை பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, அப்படிதானே? இதே சந்தோஷத்தோட நாம இன்றைக்குரிய கதையை கேட்போமா? ஒரு அப்பா அம்மாவுக்கு 8 வயதுள்ள ஒரு மகன் இருந்தானாம். அந்த மகன் அவங்களுக்கு ரொம்ப பாசமா இருந்தானாம். உங்களை போல உங்க பெற்றோர்கள் எப்படி உங்களை நேசிக்கிறார்களோ அதே மாதிரி அந்த பையனையும் அந்த அம்மா அப்பா மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் நேசித்து வந்தார்களாம். அப்படி இருக்கும்போது அந்த பையன் கேட்கிற எல்லா காரியங்களிலும் அப்பா அம்மா அவன் கேட்கின்ற எல்லா பொருட்களையும் வாங்கி அவனுக்கு தருவதுமாக இருந்தார்களாம். அவனுக்கு தேவையான கம்ப்யூட்டர், வீடியோ கேம்ஸ் எல்லாம் அப்பா அம்மா வாங்கி தந்திருக்கிறாங்க. அதன் பிறகு பையன்
எப்பவும் என்ன செய்வான்? வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்றது, மொபைல்ஸ் பார்க்கறது, டிவியில நிறைய ப்ரோக்ராம் பார்க்கறது, சாப்பிடும் போதும் டிவி பார்த்துட்டு எல்லா நேரங்களிலும் அவன் அதிலேயே நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தானாம். இதை பெற்றோர்கள் பார்த்து மிகுந்த மனவேதனை அடைந்தார்களாம். பையன்ட்டு எத்தனையோ தடவை சொல்லியும் பையன் அதை கேட்கவே இல்லையாம். அப்பா அம்மா சொல்றதை காது கொடுத்து கேட்காம பையன் இப்படி இருக்கிறத நினைச்சு அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்களாம். பையன்ட்டு இருக்கிற தீய பழக்கத்தை எப்படியாவது நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்களா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை போல அந்த பையன் நல்ல பிள்ளை இல்லை, அவனுக்குள்ள ஒரு தீய பழக்கமும் இருந்துட்டே இருந்துச்சான். அப்போ ஒரு குருவாரும் ஒரு ஆசிரியரிடம் இந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் எங்க மகனுக்கு சில தீய பழக்கங்கள் வளர்ந்து வந்து விட்டது, அதை எப்படியாவது அவனிடமிருந்து எடுக்கணும், எங்களால அது முடியல, நீங்க தான் பையனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஆசிரியர் பையனை கூட்டிட்டு ஒரு பார்க்குக்கு போகலான்னு முடிவு பண்ணி அந்த பையனை கூட்டிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போகின்ற வழியில ஒரு சிறிய செடியை பார்த்து ஆசிரியர் இந்த செடிய எனக்காக பிடுங்கி எடுத்துட்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்றாங்க. பையனும் ஆசையோட ஓடி போய் அந்த சிறிய செடிய சுலபமா எடுத்து ஆசிரியர் கையில கொடுத்தானோ. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பையனை கூட்டிட்டு ஆசிரியர் நடந்து போய் கொண்டிருந்தாங்களாம். அப்போ இன்னொரு செடியை பார்த்து, கொஞ்சம் வளர்ந்த செடி அது, அந்த செடியை எனக்காக கொண்டு வரும்படி ஆசிரியர் அந்த சிறுவனிடம் கேட்டுக்கொண்டாராம். அந்த சிறுவனும் சென்று அந்த செடியை சுலபமா கொண்டு வந்து ஆசிரியர்கிட்ட கொடுத்தானோ. கொடுத்த உடனே பையனை ரொம்ப நல்லது, ஈஸியாக எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட தந்துட்டு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்களாம். அப்போ அந்த சிறுவன் மிகுந்த சந்தோஷத்தோட நமக்கு பாராட்டு ஆசிரியர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சந்தோஷத்தோட ஆசிரியர் கூட நடந்து போய்கொண்டே இருந்தாங்களாம். அப்போ போகின்ற வழியில ஒரு மரக்கன்றை ஆசிரியர் காண்பித்து, இந்த மரக்கன்றை எனக்கு கொண்டு வந்து தருவியா அப்படின்னு கேட்கிறாங்க. சிறுவனும் ஆசையாக ஓடிச்சு அந்த மரக்கன்றின் அருகே நின்று அதை எடுப்பதற்கு முயற்சி செய்தாங்க. இது கொஞ்சம் வளர்ந்த செடியினால அவனுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனாலும் முயற்சி செய்து அதை எடுத்துட்டு வந்து ஆசிரியர்கிட்ட கொடுத்தானாம். அதுவும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பையனை என்கரேஜ் பண்ணிட்டு திரும்பவும் பையனை கூட்டிட்டு ஆசிரியர் நடந்து போய்கொண்டிருக்கிறாங்களாம். போய்கொண்டிருக்கிற வழியில ஒரு பெரிய மரத்தை பார்த்து ஆசிரியர் சொல்கிறார், இந்த மரத்தையும் எனக்காக நீ பிடுங்கி எடுத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். மாணவனும் அவளோடு ஓடி அந்த மரத்தை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறான். நம்மளால மரத்தை கையில் எடுக்க முடியுமா? முடியாது. மாணவன் மிகுந்த மனவேதனையுடன் ஆசிரியரிடம் வந்து, என்னால அந்த மரத்தை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொன்னாங்க. பிள்ளைகளே, இது போலதான் நம்மளுடைய வாழ்விலும் நம்ம தீய பழக்க வழக்கங்கள் நம்மளை அறியாமலே சிறிய கன்று சிறிய செடி போல நமக்குள்ள வளர்ந்துட்டே வருது. நம்ம என்ன செய்யணும்? அந்த தீய பழக்கத்தை சிறியதா இருக்கும் போதே அதை எடுத்து போட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம அதை வளர விட்டுட்டோம்னா இந்த ஸ்ட்ராங்கான மரம் போல நம்முடைய தீய பழக்கங்களும் நமக்குள்ளேயே ரொம்ப வேரூன்றி வளர்ந்து விடும். நம்மளால அதுல இருந்து விலகி வரவே முடியாது. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? தினம் வேதத்தை வாசித்து அதை படிச்சு பிரேயர் பண்ணணும். இப்படி நம்ம செய்யும்போது நம்மள இருக்கிற தீய பழக்கங்கள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கி நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாகவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகவும் நம்மளால் வாழ முடியும். என்ன பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? இந்த தீய பழக்கங்கள் எல்லாவற்றையும் நம்மிலும் எல்லாருக்கும் சிறிய சிறிய தீய பழக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? அதை வளர விடாதபடி ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்வோம். என்ன பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? ஓகே, இப்ப நான் உங்களுக்கு ஒரு
படம் காட்டுறேன். சரியா? எல்லாரும் அதை கவனமா பாருங்க. பிள்ளைகளே, நம்ம இப்ப கேட்ட கதையினோட கருத்து என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். திரும்பவும் நான் ஒரு முறை கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? எல்லாரும் கவனமா கேளுங்க. பேட் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ். என்னெல்லாம் நம்மளோட தீய பழக்கங்கள் இருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்யணும்? விட்டு விடணும். வேதத்தை இப்படியே மூடி ஒரு நாளும் வைக்க கூடாது. அந்த வேத புத்தகத்தை திறந்து நம்ம படிக்கணும். இது இருந்த இடத்துலயே அப்படியே வச்சு விடாம ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறந்து வாசிக்கணும். டிவி, மொபைல் போன்ல பிளே பண்றது, இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் நீங்க செலவழிச்சுட்டு மீதியான நேரங்கள்ல படிப்பு, பெற்றோர்களுக்கு சிறிய சிறிய வேலைகளை செய்வது, இது போன்ற காரியங்கள்ல நீங்க ஈடுபடணும். சரியா? என்னெல்லாம் நல்ல பழக்கங்கள் நீங்க பைபிள் வாசிக்கிறதுனால ஏற்படும். பைபிள்ல வாசிச்சு நீங்க பிரேயர் பண்ணும் பொழுது உங்களில் இருக்கிற தீய பழக்கங்கள் எல்லாம் உங்களை விட்டு எல்லாம் நீங்கி சந்தோஷத்தோடு நீங்க வாழ்றத நீங்க உணர்வீங்க. ஜெபிக்கணும். முழங்கால் படையிட்டு தினமும் ஜெபித்து கர்த்தருக்கும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாகவும் ஆசிரியரிடமும் நல்ல பெயர்களை எடுக்கும் பிள்ளையாகவும் நீங்கள் வாழணும்னு நான் இந்த கதையின் மூலமாக உங்களை கேட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் கதையை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ இன்றைக்குரிய வேத வசனத்தை நம்ம படிப்போமா? எல்லாரும் உங்களுடைய பைபிளை எடுத்து நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6. எல்லாரும் சீக்கிரம் எடுங்க உங்க பைபிளை. Proverbs chapter 22 verse 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6. பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இந்த வேத வசனத்தை வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே பிள்ளைகளே, நீங்க இந்த வேத வசனத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க வீட்டுல. சரியா? இப்போ நாம கண்களை மூடி ஜெபிப்போமா? யாவரும் முழங்காலில் நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி அவர்கள் தங்கள் வாழ்விலே இந்த வேத வசனத்தை அவர்கள் மனதிலே வைத்துக்கொண்டு அதன்படி நடக்கவும், கர்த்தருக்குள் சாட்சியாய் வாழவும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக வளரவும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் உம்முடைய கிருபையின்படியே வளர நீரே கிருபை செய்தருளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். He
அதிசயங்களை செய்கிற ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த மாலை பொழுதிலே அவர் இருப்பிடங்களிலே உம்முடைய திரு பிரசனத்தில் திரு பாதத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கவும் இணைந்து தியானம் செய்யவும் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தினால் பலப்படுத்தப்படவும் உம்முடைய நாமத்தை இணைந்து துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஜெப விண்ணப்பங்களோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கவும் இந்த ஆராதனை வேளையை ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீர். சவால் நிறைந்த இந்த காலகட்டத்திலே இவ்விதமாக நாங்கள் இணைந்து மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் தந்து வருகிற வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். எங்களோடு கூட உரைவாடுகின்ற, எங்களோடு கூட அசைவாடுகின்ற தூய ஆவியருடைய மெல்லிய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிந்தனைகள் சிதறாதபடிக்கு ஒரே சிந்தையோடு ஏகோபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தூய ஆவியானவர் கிருபை செய்வீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சீர்திரி ஏக வஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. இணைந்து பாடுவோம். வஸ்தே நமோ நமோ, நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படை தாழும் நாதா பரமசத்திர சாகா, பார்ப்படை தாழும் நாதா பரமசத்திர சாகா, நாரும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரி ஏக வஸ்தே நமோ நமோ, நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், எந்த விப்போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரி ஏக வஸ்தே நமோ நமோ, நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசீர எவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசீர எவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தை சீர நமோ நமோ நமோ. சீர்திரி ஏக வஸ்தே நமோ நமோ, நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ, நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ, பீடபலமளித்தமை காவா நமோ நமோ. தரிசித்து தான புத்தி கபடற்றமான சுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சீர்திரி ஏக வஸ்தே நமோ நமோ,
நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ நின் திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. 143ஆம் சங்கீதத்தை முறையாக வாசித்து ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தெய்வ பிரசன்னத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக தெய்வ பிரசன்னத்திலே காணப்படும்படியாக இருக்கின்ற இடங்களிலே நாம் முழங்காற்படியிட்டு ஆண்டுடைய திரு சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நீரனை காண்கிற தெய்வன் என்று ஆகார் அன்று வனாந்திரத்திலே சொன்னதை போல நம்முடைய வாழ்வு, நம்முடைய உள்ளந்திரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள் அனைத்தையும் அறிந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வா பாவி, மலைத்து நில்லாதே வா என்று சொல்லி நம்மை அன்போடு ஆண்டவர் இயேசு அழைக்கிறாரே. கல்வாரி சிலுவையின் காட்சியை நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வந்தவர்களாக, நமக்காக கல்வாரியில் நம்முடைய பாவங்களை சுமந்தவராக, நம்முடைய சாபங்களை சுமந்தவராக, வெற்றி சிறந்த ஆண்டவராக, இந்த உலகத்தின் பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிற இரட்சகராக இன்றும் நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே. நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக, தவறான செயல்களுக்காக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த பக்தன் இந்த பாடலின் வரிகளிலே இவ்விதமாக சொல்கிறார்: எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய விரும்புகிறோம், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அப்பா, இந்த உலகத்திலே பல்வேறு விதமான கவலைகளும் கண்ணீர்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிற போது நீர் எங்களை உயிர்ப்பையும் என்று சொல்லி இந்த பாடலின் வரிகளிலே பாடுகிறார். நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் தகப்பனே? நாங்கள் எதை பேச வேண்டும்?
எதை பேசக்கூடாது என்பதை எங்களுக்கு கற்று தாரும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பக்தனோடு கூட இணைந்து நாமும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுகிற ஜெப சிந்தையோடு தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. உம்முடைய தூய சித்தம் போல ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். நமக்குள்ளாக வாசம் செய்கிற தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வர இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்விலை செய்த எல்லா நன்மைகளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருவழி போல நம்மை பாதுகாத்து வந்தாரை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு
நன்மைகளுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறாரே. ஒரு மாதம் காலம் முழுவதும் தெய்வ கரம் நம்மோடு கூட இருந்து இந்த மே மாதத்தின் இறுதி பரிசுத்த ஆராதனை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கூடி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக கிருபை செய்து வருகிறாரே. ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து கையின் பிரயாசங்களிலே அவருடைய ஆசீர்வாதங்களை கிருபையாக தந்து தினமும் நம்மை நடத்தி வருகிற தெய்வாதி தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போமா? நம்முடைய நன்றி பலிகளை ஒன்றிணைத்தவர்களாக இந்த பக்தனோடு கூட இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அருமையான பிள்ளைகளை திருச்சபையின் சார்பிலே ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே அன்போடு வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பிரவேசிக்கிற இந்த புதிய வயது, புதிய ஆண்டு சகல விதமான நன்மைகளும் கிருபைகளும் தேவ சமூகத்திலிருந்து கிடைக்க பெறுகிற நாட்களாக அமையும்படியாக தெய்வாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்தின் வழியிலே வழி நடத்துவாராக. திருச்சபையாருக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். சென்ற வாரம் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஜெபம், தனிநபர் மற்றும் குடும்ப ஜெபம் நடைபெற ஆண்டவர் கிருபை செய்தார். ஜெப பங்காளர்கள் இணைந்து ஆண்டுடைய சமூகத்திலே அநேக விண்ணப்பங்களுக்காக இணைந்து ஜெபித்தோம். நாளை மாலையும் 7:30 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஜெபம் ஜூம் செயலி வழியாக நடைபெறும். ஜெப விண்ணப்பங்களோடு தெய்வ சமூகத்திலே நாம் கூடி ஜெபிக்க அன்போடு கூட உங்களை அழைக்கிறோம். வருகின்ற வாரம் திங்கட்கிழமை ஜூன் மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு அருணோதய ஆராதனை யூடியூப் வழியாக பங்கு பெற்று ஆண்டவருடைய நாமத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூன் 5ஆம் தேதி காலை உபவாச ஜெபம் காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரைக்கும் ஜூம் செயலி வழியாக நடைபெறும். அந்த உபவாச ஜெப வேளையிலும் விண்ணப்பங்களோடு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். திரு மெல்வின் தாமஸ் அவர்கள் பலவீனம் நீங்கி சுகம் பெற்றுள்ளார்கள். தனக்காக ஜெபித்த அனைவருக்கும் நன்றி கூறும்படியாக கேட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே தொடர்ந்து அன்பு சகோதரரை பலப்படுத்துவாராக. ஆண்டவருடைய தூய கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். அவருடைய திருப்பணிகளிலே தொடர்ந்து பயன்படுத்துவாராக. இணைந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய விண்ணப்பங்களை முழங்காற்படியிட்டு தெய்வ சமூகத்தில் ஏறெடுப்போம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மண்டை வருவார் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வின் அவசியங்களுக்காக ஜெப விண்ணப்பங்களோடு உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிற போது எங்கள் முகங்கள் பிரகாசமடையும்படியாக நீர் கிருபை செய்கிறீர். எங்கள் வாழ்வின் தேவைகளை சந்திக்கிறீர், குறைவுகளை நிறைவாக்குகிறீர். இந்த மன்றாட்டு ஜெப நேரத்திலும் பரலோகத்தின் தகப்பனாகிய உம்முடைய திரு சமூகத்தை எங்கள் விண்ணப்பங்களோடு நாங்கள் எதிர்நோக்கி பார்க்கிறோம். சுவாமி, மிக விசேஷமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஆண்டவர் தந்திருக்கிற குடும்பங்களுக்காக, தனிநபர்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இதுகாரும் தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நேர்த்தியாக இருந்து நன்மையின் பாதையிலே செம்மையாக வழிநடத்தி வந்ததை போல வருகின்ற நாட்களிலும் எங்கள் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளட்டும், பலப்படுத்தட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். உந்தன் சித்தம் போல ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய
உம்முடைய வல்ல கரங்களுக்குள்ளாக முற்றிலுமாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த நாட்களிலே இந்த ஆண்டவரை கால நிலைகளின் காரணமாக நாங்கள் சந்தித்து வருகிற இந்த சவால் நிறைந்த நேரங்களின் நிமித்தமாக உம்முடைய ஆலய பிரகாரத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியவில்லை. ஆண்டவரே, நாங்கள் நிறைவேற்றி வந்த எல்லா ஊழியங்களையும் முன்பு போல செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தடைகளை நீக்கி போடுகிற எங்கள் ஆண்டவர் உம்முடைய மிகுந்த கிருபையினால் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. இந்த நோயின் தொற்று ஆண்டவரை உலக நாடு முழுவதிலும் இருந்து மறைந்து போகும்படியாக ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரை இந்த வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. உம்முடைய மிகுந்த கிருபையினால் நீர் தந்து வருகிற விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடுகிற போது தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீரே. அப்பா, உலக நாடு முழுவதும் உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறது. நீர் இன்றி வாழ்வேது இறைவா என்று சொல்லி, அப்பா, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீரே தகப்பனே. எங்களை மீட்கும்படியாக உம்முடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே கொடுத்தீரே. அப்பா, இதோ இந்த மாலை நேரத்தில் ஜெப விண்ணப்ப நேரத்திலே நீர் எங்களுக்காக மரித்தீரே. ஆண்டவரே, எங்களுக்காக பாடுபட்டீரே. உம்முடைய மிகுந்த கிருபையினால் எங்களுக்கு இறங்கும் விடுதலையை தாரும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் தேவரீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய வாழ்வின் பிரச்சனைகள், தனிப்பட்ட தேவைகளை உம்முடைய சமூகத்திலே சொல்லி ஜெபிக்கிற போது ஆண்டவர் தருகிற நன்மையான ஈவுகளை பெற்று அனுபவிக்கும்படியாக தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. முழுவதுமான ஒரு விடுதலை, முழுவதுமான ஒரு சுத்திகரிப்பு உலக நாடுகளுக்குள்ளாக கடந்து வரட்டும். கல்வாரியின் தூய இரத்தம் ஒவ்வொரு ஆண்டவரை நாடுகளையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, இந்த நோயின் தொற்று முற்றிலுமாக மாறி போக தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. சமுதாய ஆண்டவரை சேவையிலே தங்களை இணைத்திருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ துறையிலே, காவல் துறையிலே, துப்புரவு துறையிலே, சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி பொதிந்து பாதுகாத்துக் கொள்வீராக சுவாமி. எந்த சேதமும் வராதபடிக்கு எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளோடு காணப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனை, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பங்களுக்காக, தனிநபர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிக விசேஷமாக தாயகத்திலே தங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களை விட்டு இந்த தேசத்திலே கடமைகளை செய்து வருகிற அன்பர்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் சுக செய்திகளை தம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து பெற்று வர ஆண்டவர் கிருபை செய்து வருகிறேன். மிக விசேஷமாக குடும்பத்திலே காணப்படுகிற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் சுவாமி. அவர்களுக்கு தேவையான பராமரிப்பு ஒவ்வொரு நாளும் கிடைக்க பெற தெய்வாதி தேவன் தாமே கிருபை செய்வீராக. குடும்பங்களிலே நீர் தந்திருக்கிற சின்னம் சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படியே எங்கள் பிள்ளைகள் இந்த நாட்களிலே ஆன்லைன் வழியாக தன்னுடைய கல்வியை பெற்று வருகிற போது மிக கவனமாக ஆண்டவரே கல்வியை அவர்கள் பெற்று அனுபவிக்க அவருடைய எதிர்கால வாழ்வு ஆசீர்வாதமானதாக கட்டி எழுப்பப்பட தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. உலக மாமிசம் பிசாசு எனும் தீய சக்திகளை ஜெயிப்பதற்கான ஆற்றலை ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின்படி தங்களை காத்துக் கொள்ளும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்தருள்வீராக. புதிதாக உயர் கல்விகளுக்காக, வேலை வாய்ப்பின் காரியங்களுக்காக முயற்சி செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலும் புதிதான பணிகளில் இணைந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தங்களுடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிற
ஆண்டவரே பணி பொறுப்புகளை மிக கவனமாக நீர் தருகிற ஞானத்தோடு கூட நேர்த்தியாக உத்தரவாதத்தோடு செய்து நிறைவேற்ற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தெய்வாதி தேவன் தாமே கிருபை செய்வீராக. திருமண வாழ்விற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. குடும்பங்களிலே பிள்ளை செல்வங்களுக்காக காத்திருப்போர் உண்டு. கர்ப்பத்தின் கனிகளை ஏந்தி நிற்கிற அன்பு சகோதரிகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அலங்கரிப்பீராக. ஆண்டவருடைய பலன் தம்முடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரங்களிலே சிக்கி தவிப்போர் உண்டு சுவாமி. தம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்ள தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. சரீர அளவிலே பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய தொடுதலினாலே விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. நானே உன் பரிகாரியான கர்த்தர், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த நாட்களிலே பலவீனப்பட்ட மக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது மனதுருகினீரே அப்பா. அதே மனதுருக்கம் இந்த நாட்களிலும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்திலே காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் நீங்க பெறும்படியாக தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. எங்கள் குடும்பத்தின் மக்களாக தாயகத்திலும் உலகின் பல இடங்களிலும் வாழ்ந்து வருகிற அன்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உலக நாடுகளின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சந்தித்து வருகிற இந்த காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும், அனைத்து மக்களுக்கும் ஆண்டவருடைய வாழ்வு சமமான நிலையிலே பாவிக்கப்படும்படியாக, உயர்வுகளை பெற்றுக் கொள்ளும்படியாக, சந்தித்திருக்கிற இந்த சவால்களிலிருந்து வெற்றி பெறும்படியாக சரியான தீர்மானங்களை எடுக்க பரலோகத்தின் ஞானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப வேளையிலும் ஆண்டவரே மிக விசேஷமாக இந்த நாட்களிலே தடைபட்டு இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே, மிஷனரி ஸ்தாபனங்கள், திருச்சபைகள், தனித்தாள் ஊழியங்களையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். தடைபட்டிருக்கிற ஊழியங்கள் ஆண்டவரை வெகு விரைவிலே உம்முடைய நாம மகிமைக்காக நடைபெறும்படியாக தெய்வாதி தேவன் கிருபை செய்வீராக. இந்த மாதத்தின் எஞ்சிய நாட்களையும் உமக்குள்ளாக நாங்கள் நிறைவு செய்து புதிய மாதத்திற்குள்ளாக மிக ஆசீர்வாதமாக பிரவேசிக்க தெய்வாதி தேவன் கிருபை தருவீராக. மீட்பெரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று ஜெயிக்கும் உம்முடையவைகளே, ஆமீன். மீண்டுமாக ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஜீவனுள்ள தேவனை வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். என்னை ஆளுகை செய்கிற ஆண்டவரே, நீர் பெரியவராக இருக்கிறீர், நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் வல்லவராக இருக்கிறீர். எங்களுக்காக ஜீவனை தந்தவரை உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுகிற உற்சாகத்தோடு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர்,
தேவனே நீ வல்லவர், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவராத மக்களே துயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நீசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நீசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உம்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உம்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட இந்த நாளிற்குரிய திருமறை பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 26 முதல் 32 முடிய நாம் இணைந்து வாசிக்கலாம்.
யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 26 முதல் 32 முடிய இணைந்து வாசிப்போம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வருவழைக்கும் மீதியாய் இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பதே. இவை ஆண்டவரின் அருள்வாக்கு. நித்திய வாழ்விருக்கின்ற ஆண்டவர் தம் வார்த்தைகளால் நித்தமும் நம்மோடு கூட பேசுவாராக. இரக்கமுள்ளவர்களாய் வாழவும் இணக்கமுள்ளவர்களாய் வாழவும் சென்ற வார செய்தியிலே நாம் நினைப்பூட்டப்பட்டோம். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் மற்றும் நோவா இவருடைய வாழ்வின் நற்குணங்களை குறித்து நாம் சிந்திக்க தூய ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார், நமக்கு உதவி செய்தார். நற்குணம், நற்சாட்சி, நற்பெயர், நற்கனி, நற்கீர்த்தி உடையவர்களாக இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய குணம் நற்குணமாகவும் நம்முடைய கிரியை நற்கிரியையாகவும் நம்முடைய சாட்சி நற்சாட்சியாகவும் மாற வேண்டுமானால், காணப்பட வேண்டுமானால், நாம் இந்த நாளிலே பாடின வசனங்கள், வார்த்தைகள், பாடல்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற போது தூய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும். ஜீவனுள்ள ஆவியானவர் ஜீவ பாதையிலே நம்மை நடத்தினால்தான் நம்முடைய குணம் நற்குணமாக, நம்முடைய கிரியை நற்கிரியையாக, நம்முடைய சாட்சி நற்சாட்சி உள்ளதாக காணப்படும். இன்றைய கிறிஸ்தவ உலகிலே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாகவும் காணப்படுகிற மிக முக்கியமான 2 கேள்விகள் உண்டு. ஒன்று, நான் பெற்றிருக்கிற ஞான ஸ்நானம் சரியானதுதானா? சரியான முறையிலே நான் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேனா? மற்றொரு கேள்வி, நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேனா? திருச்சபைகளுக்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக இந்த 2 கேள்விகளும் பல்வேறு சிந்தனைகளை, பல்வேறு கேள்விகளை நமக்குள்ளாக எழுப்புகின்றது. திருமறை மிக தெளிவாக சொல்கிறது, ஆவியின் வரங்கள் உண்டு, ஆவியின் கனிகள் உண்டு, பரிசுத்த ஆவியின் செயல்பாடு எவ்விதம் காணப்படும் என்பதை மிக அழகாக தெளிவாக நமக்கு போதித்து தருகிறது. இன்றைய கிறிஸ்தவ சமூகத்தின் மிக பெரிய தவறு என்னவென்றால், கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானத்தோடு வாசித்து அதனுடைய ஆழங்களை, அதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ மனம் இல்லை, பல நேரங்களிலே நேரம் இல்லை என்றும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். We Christians expect everything in simplified form. Most of us are not interested in carrying the Holy Bible to church.
we expect the verses to be displayed on screen. இப்படிப்பட்ட நிலை நம்மிலே காணப்படுமையானால் ஆண்டவர் தந்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள், அதனுடைய ரகசியங்கள், ஆழங்களை எப்படி நம்மால் அறிந்து கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தாரை குறித்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் 11ஆம் திருவசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தின் 11ஆம் திருவசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். நற்குணமுள்ளவர்களாக ஆண்டவருடைய பார்வையிலே அவர் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்டணத்தாரை போல மனவாஞ்சியோடு கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வது, கேட்பது மாத்திரமல்ல, வேத வாக்கியங்களை தினம்தோறும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த பட்டணத்தார்? முந்தின வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பெரோயா பட்டணத்தார். இந்த பெரோயா பட்டணத்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை மிக கவனமாக மனவாஞ்சியோடு கூட கேட்டது மாத்திரமல்ல, காரியங்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை தினம்தோறும் ஆராய்ந்து அறிந்து கொண்டார்கள். நமக்குள்ளாக எழும்புகின்ற விசுவாசம் சார்ந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஜெபமும் வேத தியானமும் தெளிவான பதிலை தர முடியும். இன்றைய சிந்தனை பொருள் பரிசுத்த ஆவியின் வாக்குறுதி, promise of the Holy Spirit. நாம் திருமறை பாடமாக வாசித்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 28ஆம் 29ஆம் வசனத்தை நம்முடைய தியான வசனமாக நாம் தெரிந்து கொள்வோம். குறிப்பாக ஆண்டவர் இங்கு சொல்லித் தருகிற ஒரு காரியம் என்ன? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my spirit on all flesh. எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லாதபடிக்கு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அபிஷேகத்தை தருவேன். இது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்திற்கான, ஒரு குறிப்பிட்ட திருச்சபை பிரிவிற்கானவர் அல்லவே அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் மிக தெளிவாக தன்னுடைய வாக்குறுதியை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்க முடிகிறது. சிருஷ்டிப்பின் சமயத்திலே, குறிப்பாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் திருவசனத்தை நாம் வாசித்தால் அந்த 2ஆம் வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The Spirit of God was hovering over the face of the waters. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் சிருஷ்டிப்பின் சமயத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். இரவு நேரத்திலே தான் கண்ட கனவு நிமித்தமாக பார்வோன் கலங்கி நின்ற போது யோசேப்பு அந்த கனவிற்கான, அந்த சொப்பனத்திற்கான அர்த்தத்தை சொல்லும்படியாக அழைத்து வரப்படுகிறார். பார்வோன் கண்ட சொப்பனம் இதுவே, அதனுடைய அர்த்தம் இதுவே என்று யோசேப்பு தெளிவுபடுத்தின போது இந்த பார்வோன் யோசேப்பை குறித்து சொன்ன வாக்கியத்தை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ? Can we find a man like this in whom is the Spirit of God? தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவனை நாம் பார்க்க முடியுமோ? அப்படி என்றால் யோசேப்பு கர்த்தருடைய ஆவியினாலே, தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாக வாழ்ந்து வந்தான். இஸ்ரவேல் மக்களை
பல நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி ஆண்டவர் நியாயம் விசாரித்தார். அந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் திருப்பி பார்க்கிற போது ஒவ்வொரு நியாயாதிபதிகளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதையும் அவர்களை பலப்படுத்தினதையும் பயன்படுத்தினதையும் குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலே ஒத்னியேல் என்று சொல்லுகிற ஒரு நியாயாதிபதியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். 6ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்திலே கிதியோன் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுகிறான். 11ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலே எப்தா என்று சொல்லுகிற நியாயாதிபதி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிறான். 13ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலே சிம்சோன் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்கிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் செய்கிறார். அவர் அபிஷேகம் செய்த பின்பு இவ்விதமாக இந்த சவுலிடத்திலே சொல்லுகிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தின் 6ஆம் திருவசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தின் 6ஆம் திருவசனத்திலே இந்த சாமுவேல் சொல்வது என்ன? கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். So when the spirit of the Lord is poured upon us, we will be a different person, a person with a difference. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலே, தூய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை பார்க்கிறவர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள் நம்மிலே ஒரு பெருத்த வித்தியாசம் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும். சவுல் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த போது கர்த்தருடைய விருப்பத்தை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினான். அதே நேரத்திலே எப்பொழுது கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தானோ அவனுக்குள்ளாக நுழைந்த பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மாலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் அருளப்படுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறாரா? தந்தை பெர்க்மன்ஸ் அவர்கள் தன்னுடைய பாடலின் வரிகளை இவ்விதமாக அமைத்துள்ளார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார், இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டிவிட்டேன். சத்ருவாகிய பிசாசானவன் தேவ ஆவியிலிருந்து, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திலிருந்து நம்மை வழிவிலகி செல்லும்படியாக பல்வேறு காரியங்களை அவன் கொண்டு வரலாம், பல்வேறு சோதனைகளை கொண்டு வரலாம். இந்த பக்தன் பாடுவதை போல வல்லமையின் ஆவியானவர், தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்வார் என்று சொன்னால் அந்த சாத்தானை ஜெயிக்கும்படியான ஆற்றலை, வல்லமையை நமக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் போது தன்னுடைய நிருபத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறார். நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 5ஆம் மற்றும் 9ஆம் திருவசனங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். For those who live according to the flesh set their minds on the things of the flesh, but those who live according to the Spirit set their minds on the things of the Spirit. 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாய் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எவன் ஒருவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியின் அபிஷேகம் இல்லையோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியாது. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களே
தேவனுடைய பிள்ளையாக வாழ முடியும். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே என்று பாடலாம். Are we led by the Spirit of God? If so, then we are children of God. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அந்த அதிகாரத்தோடு எப்பொழுது நாம் சொல்ல முடியும்? தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிற போது, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற போது. தேவ ஆவி, கர்த்தருடைய ஆவி என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோமே. 51ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது தான் பாவம் செய்த போது தன்னுடைய பாவத்தை தேவ சமூகத்திலே அறிக்கை செய்கிறார். 51ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்திலே இவ்விதமாக குறிப்பிடுகிறார்: உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கிறேன், உம்மை நோக செய்திருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்திலிருந்து, உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளிவிடாதையும். எனக்குள்ளாக தந்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் பெற்றிருக்கிற இந்த வாக்குறுதியை, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, அந்த வாக்குறுதியை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி இருக்கிறோமா? தெய்வ ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? தெய்வ ஆவியினால் நடத்தப்படுகிறோமா? யோவான் 14ஆம் அதிகாரம் முழுமையும் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு சொல்லுகிறார்: நான் மீண்டுமாக பிதாவிடத்திற்கு செல்ல போகிறேன். தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அருளுவேன். நான் சென்றால் அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்திலே வருவார் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் 5ஆம் வசனங்களை நாம் வாசிக்கிற போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 4, 5 திருவசனங்கள், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய அடியவரை பார்த்து சொல்லுகிறார்: நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். 5ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். இந்த கட்டளையின்படியே சீஷர்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்திற்காக, ஆவியின் நிறைவிற்காக காத்திருக்கிறார்கள். எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, சீயோன் மலையிலே எந்த மேல் வீட்டறையிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு பஸ்கா விருந்தை ஆயத்தம் செய்து அந்த பஸ்கா விருந்திற்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தாரோ, எங்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பூட்டப்பட்ட அறையிலே சீடர்கள் இருந்தபோது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்தினாரோ, அதே மேல் வீட்டறையிலே பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியினாலே இவர்கள் ஆட்கொள்ளப்பட்டார்கள், அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் திருவசனத்தை இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் திருவசனம், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்படி என்றால் யூதர்களுக்குள்ளாக பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிற ஒரு பண்டிகை, ஒரு ஆசரிப்பு காணப்பட்டது. பெண்டிகாஸ்ட் என்று சொல்லுகிற கிரேக்க வார்த்தையின் பொருள் 50வது நாள். பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து வருகிற 50வது நாளிலே அவருடைய கொண்டாட்டத்தை அமைத்திருந்தார்கள். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த சீடர்கள் மீது பொழியப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே பெந்தேகோஸ்தே திருநாள் திருச்சபையின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார், நம்மை நடத்துகிறார் என்று சொன்னோமே.
இந்த பரிசுத்த ஆவியானவருடைய 3 செயல்பாடுகள். ஒன்று, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே நாம் அறிந்திருக்கிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். இது முதல் காரியம். இரண்டாவதாக, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனவே the Holy Spirit strengthens and makes us witness to him. நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை சக்திப்படுத்துகிறார், சாட்சியாக நம்மை நிலைநிறுத்துகிறார். சாட்சியாக நம்மை நிலைநிறுத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை குறித்து சாட்சி பகருகிறவருமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். மார்க் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே யோவான் ஸ்நானகன் மூலமாக யோர்தான் ஆற்றிலே ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவர் இயேசு கரையேறுகிற போது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்குகிறார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசுவை குறித்து தூய ஆவியானவர் சாட்சி பகருவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் திருவசனம், பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்ன? நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை சாட்சியாக நிலைநிறுத்துகிறார், நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவருமாக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேற்றரவாளனாக இருக்கிறார். Holy Spirit comforts us. எனவே ஆங்கில வேதாகமத்திலே கம்ஃபர்டர், நம்மை தேற்றுகிறவர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்தின் 7-8 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிறவர், அதே நேரத்திலே நமக்குள்ளாக காணப்படுகிற பாவம், அநீதியான காரியங்களை வெளிப்படுத்தி சத்தியத்தின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். நம்மை தேற்றுகிற தேற்றரவாளனாக கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, நமக்கு விடுதலையை தருகிறவராக இருக்கிறார். Holy Spirit delivers us. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக அவர் அபிஷேகமாக வாசம் செய்கிறார் என்று சொன்னால், பாவத்தின் கட்டிலிருந்து அவர் நமக்கு விடுதலை தர முடியும். எந்த விதமான கட்டுகளுக்கும் நாம் அடிமைப்பட்டவர்களாக வாழ முடியாது. நாசரேத் மேனிஃபெஸ்டோ, நாசரேத் பிரகடனம் என்று சொல்லுகிற அந்த நிலையை லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு தான் செய்ய போகிற ஊழியத்தை குறித்த ஒரு அறிக்கையை சொல்லும் போது இவ்விதமாக சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக என்னை இந்த உலகத்திலே அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் சுட்டி காண்பிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் 38ஆம் திருவசனம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். வாக்கு தத்தம் செய்யப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, இந்த ஆவியின் அபிஷேகம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. வாரும் தூய ஆவியானவரே, எனக்குள்ளாக வாசம் செய்யும், எனக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களை மாற்றும்,
என்னை பலப்படுத்தும், சாட்சியாக நிறுத்தும் என்று சொல்வோம். வாரும் தூய ஆவியானவரே, என் பாவங்களை கண்டித்து உணர்த்தும், என் தேற்றரவாளனாக என்னோடு கூட இரும் என்று சொல்வோம். வாரும் தூய ஆவியானவரே, எனக்குள்ளாக நீர் வாசம் செய்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்வோமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நம்மை நடத்தும்படியாக அவருடைய பிரசனத்திற்குள்ளாக, தெய்வீக கரத்திற்குள்ளாக நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து அர்ப்பணம் செய்வோம். அப்படிப்பட்ட வாழ்வினாலே ஆண்டவர் நம்மை பலனடைய செய்து சாட்சியாக நிலைநிறுத்துவாராக. ஆமீன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்শ্বத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் வாழ்வின் இறுதி மட்டும் நிலைத்து நிற்க திரியேக ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த ஆராதனையின் நிறைவிற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களுக்குள்ளாக வாசம் செய்து எங்களை பலனடைய செய்து சாட்சிகளாக நாங்கள் வாழும்படியாக எங்களை நிலைநிறுத்துகிறவரும், எங்கள் வாழ்விலை விடுதலை தருகிறவரும், எங்கள் தேற்றரவாளனாக எங்களோடு கூட நடந்து வருகிறவருமாக இருக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான மாலை நேரம் அவரவர் இருப்பிடங்களிலே ஆராதனை வேளைக்காக நாங்கள் கூடி வரவும், உம்முடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்தவும், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தீர். நாங்கள் சந்திக்கிற விசுவாச ஜீவியத்தின் பல்வேறு கேள்விகள், குழப்பங்களுக்கு உம்முடைய வார்த்தையிலே தெளிவு உண்டு சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை அனுதினமும் ஆராய்ந்து கருத்தோடு வாசித்து தியானித்து நீர் தருகிற வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று அனுபவிக்க துயாவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாக. எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த வார்த்தைகளை எடுத்து நாங்கள் செல்லும்படியாக பல அன்பர்கள் ஆண்டவரே நீர் தந்த திறமைகளை தாளந்துகளை உம்முடைய நாம மகிமைக்காக செலவு செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்து வருகிறேன். தம்முடைய பிள்ளைகள் உமக்காக செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வெகு விரைவிலே ஆலய பிரகாரங்களிலே தேவ சமூகத்திலே கூடி ஆராதிப்பதற்கான பாக்கியத்தை ஆண்டவர் தருவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் துயாவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிறைவாய் ஆசீர்வாதமாய் தங்கி இருப்பதாக. ஆமீன், ஆமீன்.